இந்த பையன் பால் குடிக்கும் போது அதுல எறும்பு இருக்கு. உடனே எறும்பு எடுத்து கீழே விட்டுட்டு அந்த பாலையுமே குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு மரத்துல நிறைய மாங்காய் இருக்கு. இத பார்த்த அந்த பையன் அந்த கம்பி மேல ஏறி அந்த மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்குற மாங்காய்லாம் எடுத்துக்க இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்து அந்த பையன் வந்து சொல்றான், யார்டானே என் வீட்டுல இருக்க மாங்காவை திருடுறன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், மாங்காவை திருடல, கீழே இருந்த மாங்காவை தான் எடுத்தேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், மாங்காவை எடுத்தது தப்பு, சட்டம் வேற பேசுறியா, இங்க இருந்து போடான்னு சொல்லி அந்த பையனை துரத்தி அனுப்புறான். அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றான், அம்மா பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு மரத்துல இருக்க மாங்காய் எடுக்க போனேன், அந்த ஆள் என்ன ரொம்பவே திட்டினாருன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, அவங்க கிட்ட கேட்காம நீ மாங்காய் எடுத்தது தப்பு, அதனால அந்த அண்ணா கிட்ட நாளைக்கு போய் நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது இந்த பையனும் அந்த அண்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு போறான். போனா அங்க யாருமே இல்ல. அந்த நேரம் மரத்துல இருந்து 2 மாங்காய் விழுகுது. உடனே இந்த மாங்காய் எடுத்துட்டு அங்க இருந்து போறான். இத பாத்தீங்கன்னா அந்த பையன் பாத்துக்க இருக்கான். அதுக்கப்புறமா இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடி எடுத்துட்டு இந்த பையனை அடிக்கிறதுக்காக ஓடி வரும்போது இந்த பக்கமா அந்த சின்ன பையன் அவன் கொண்டு வந்த மாங்காவை பசியில இருந்த 2 பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அங்க இருந்த ஒரு வயசான அம்மாக்கும் மாங்காவை கொடுக்குறான். இதெல்லாம் பாத்துக்க இருந்த இந்த பையன் இவனை போய் அடிக்க பார்த்தமேன்னு சொல்லிட்டு அந்த தடியை கீழே போட்டுறான். இப்படியே அடுத்த நாளாவது இந்த சின்ன பையன் அந்த கம்பி வழியா மாங்காவை பாத்துக்க இருக்கும்போது இந்த பையன் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு சொல்றான், வாடா இந்தாடா மாங்கான்னு சொல்லிட்டு பை நிறைய மாங்காவை கொடுக்குறாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.